வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திரா வந்து ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. சேலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த கார் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு டீசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஆஃப் ரோடு வெஹிக்கிள் பற்றின ஒரு டீசரை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வரப்போகிற மாடல் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி Volkswagen அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கார்களுக்கு அதிகபட்சம் 3 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும், ஹரியர் ஈவி இப்போ தான் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணியிருக்கு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த மாதிரி தான் சில நம்பர்ஸ் வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றியும் ஃபைனலாக வந்து டாட்டா பார்த்தீங்கன்னா டியாகோ காரோட ப்ரைஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சில பர்டிகுலர் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. அது எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து Thar.e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவி மாடலோட, அந்த தாரோட ஈவி வெர்ஷனுடைய கான்செப்ட் மாடலை வந்து ஷோ பண்ணாங்க 2023. அப்போயும் ஆகஸ்ட் 15 வந்து ஷோ பண்ணாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து இப்போ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ இந்த வருஷத்தில் வந்து இன்னும் அப்டேட்டடாக இந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி ஒரு புது லான்ச்சுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசரில் வந்து இப்போ இந்த காரோட நேமையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து Vision.t அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்னாடி வந்து Thar.e இருந்துச்சு. அதாவது தாரோட ஈவி மாடல் தான் இது. பட் டிசைன் வைஸ் வந்து தார் மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் தார் கோர் டிசைன் வந்து மாற்றலை. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பயங்கர ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. Vision.t அப்படிங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த டீக்கு பதிலாக தார்னு கூட வந்து நேம் வந்து வைக்கலாம். இல்லை எக்கச்சக்கமான பேர் வந்து மகேந்திரா கிட்ட வந்து இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் அவங்க வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. தாரில் ராக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தாரில் வந்து அர்மாடா, தார் கல்ட்டு, தார் ஷவானா, தார் ரெக்ஸ், தார் கிளேடியஸ், தார் சென்ட்ரியான், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன வேணாலும் அந்த டீக்கு வந்து நேம் என்ன வேணாலும் வந்து கொடுக்கலாம். எந்த மாதிரி நேமில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு டீசரை பார்க்குறப்ப நமக்கு வந்து பாக்ஸி டிசைன் வந்து மாறலை. அந்த கோர் டிசைன் அப்படியே தான் வந்திருக்கு. ஒரு ரகடான எஸ்யூவியாக லுக் வைஸ் வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா மஸ்குலரான பானட் வந்து கொடுக்குறாங்க. கேரக்டர் லைனோடு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளாட்டு வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வரப்போகிற மாடலை வந்து புதிய பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இதே பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு 4-5 கார்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக விற்பனைக்கு வருங்கிற மாதிரி மகேந்திரா சொல்கிறாங்க. அதனால் இந்த சேம் பிளாட்ஃபார்மில் பெட்ரோலு, டீசலு, எலக்ட்ரிக், ஹைப்ரிட் பவர் ட்ரெயின், அந்த மாதிரி மல்டிபிள் பவர் ட்ரெயின்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், தாரில் வந்து ஈவி ரகடான ஒரு லுக்கில் லான்ச் ஆக போகுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி லான்ச் ஆன பிறகு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா, Volkswagen வந்து டைகன் காருக்கு 3 லட்சம் வரைக்கும் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. டைகனில் பர்டிகுலர் வேரியண்ட் ஆர்லைன் அப்படிங்கிற வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. ஆர்லைன் அப்படிங்கிறதே வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் அவங்க வந்து விற்பனைக்கு கொண்டு வந்த ஒரு மாடல் தான். இருந்த போதிலுமே அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து Volkswagenல வந்து கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து விர்டஸ் இருக்குது, டைகன் இருக்குது, டைகனில் ஆர்லைன் இருக்குது, கோல்ஃப் ஜிடிஐ வந்து இருக்குது. இப்போ அந்த கோல்ஃப் ஜிடிஐ மற்றும் டைகன் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேம் பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய கார்கள் தான். அதில் வந்து டைகன் ஆர்லைனை வந்து புஷ் பண்ணி அனுப்புனா தான் அடுத்து கோல்ஃப் காரை வந்து இன்னும் கொஞ்சம் சேல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைகன் ஆர்லைன் வேரியண்ட்டுக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த காரோட ப்ரைஸ் வந்து அதிகம். ஏன்னா எக்ஷோரூம் ப்ரைஸே 49 லட்சம் வரும். இப்போ இது வந்து ஆர்லைன் வேரியண்ட்டுக்கும் நார்மல் வேரியண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான லுக்காக வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் பம்பர் வந்து இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்கும். அலாய் வீல் வந்து நமக்கு மாறும். வீலோட சைஸ் வந்து பெருசாக கொடுக்குறாங்க. உள்ள கேபினில் வந்து நல்லா ப்ரீமியம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து மெயினாக நமக்கு வந்து மாறுது. இப்போ நார்மல் டைகன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரில் வந்து 1000 சிசி இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 999 சிசி இன்ஜின். பட் அதேமாதிரி இன்னொரு ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல்லே வந்து 1.5 லிட்டர் இன்ஜினும் கொடுக்குறாங்க. பட் இந்த ஆர்லைன் வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2.0 லிட்டர் 2 லிட்டர் இன்ஜின் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ பவர் வந்து பயங்கர அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். 201 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் கார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆர்லைன் வேரியண்ட் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து நல்ல இன்டீரியர் ஸ்பேஷியஸாக இருக்கும். நமக்கு வந்து அவுட்வர்டு விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஹைவேல போகிறப்ப கார்னரிங் போகிறப்பலாம் நல்ல ஸ்டெபிலிட்டியாக வந்து இருக்கும். பட் அதுக்காக பயங்கர அதிகமான தொகை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மல் வேரியண்ட் வந்து ஒரு 12 லட்சத்தில் வந்து கிடைக்கும் நமக்கு எக்ஷோரூம் ப்ரைஸு. பட் இந்த ஆர்லைன் வேரியண்ட் வந்து 49 லட்சத்தில் தான் வந்து கிடைக்குது. அதனால் இந்த வேரியண்ட் எப்படியாச்சும் வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதிகபட்சம் 3 லட்சம்
வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து டைகன் கார், நார்மல் டைகன் காருக்குமே 2.5 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. விர்டஸ் ஃபோக்ஸ்வாகனில் இருக்கக்கூடிய செடான் டைப்பில் வரக்கூடிய காரு, விர்டஸ்க்கும் அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. 2 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபோக்ஸ்வாகனில் வந்து கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுக்குற இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஹரியர் ஈவி வந்து லான்ச் ஆன அந்த டேட்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ், எக்கச்சக்கமான புக்கிங் வந்து நமக்கு ஹரியர் ஈவிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஹரியர் ஈவி இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2வது இடத்துல வந்து இருக்குது. அப்போ முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னா மகேந்திராவில் XEV 9e அப்படிங்கிற கார் தான் முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த கார் வந்து லான்ச் ஆன அந்த டேட்லேயே 16,900 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம 2வது இடத்துல ஹரியர் இருக்குது. ஹரியருக்கு வந்து லான்ச் ஆன அந்த டேயில் 10,000க்கு மேற்பட்ட புக்கிங்ஸ் வந்து வந்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதேமாரி அந்த டிமாண்டை பொறுத்து ப்ரொடக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாடா சைட்லேருந்து வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹரியர் ஈவி எடுத்துக்கிட்டோன்னா 2 விதமான பேட்டரி பேக்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று 65 கிலோவாட்டு, இன்னொன்று 75 கிலோவாட்டு. இப்போ இதில் 65 கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோன்னா 538 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் 75 கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோன்னா 627 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து அவங்க டெஸ்ட் பண்ண ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் வந்து டிராஃபிக்கில் ஓட்ட மாட்டாங்க, நமக்கு வந்து அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ண மாட்டாங்க. எப்படியும் அவங்க சொல்கிறத விட நமக்கு வந்து கம்மியாக தான் ரியல் டைமில் கிடைக்கும். அதையுமே டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அவங்க ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ப்ராக்டிக்கலாக கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 65 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 420 445 கிலோமீட்டர் வரைக்கும் ரியல் டைமில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து 75 கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோன்னா 480 505 கிலோமீட்டர் வரைக்கும் ரியல் டைமில் நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. 8 விதமாக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 4 விதமாக கோ டிரைவர் சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. அதில் எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு வசதி இருக்குது. ஹில் ஹோல்டு மற்றும் டெசன்ட் கண்ட்ரோல் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் பார்க்கிங் கேமரா, பார்க்கிங் சென்சார்ஸு, கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஆட்டோ டிம்மிங், IRVM, பவர் விண்டோஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ரியரில் வந்து விண்டோ சன்ஷேட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து டியாகோ காரோட ப்ரைஸை அதிகபட்சம் 10,000 வரைக்கும் வந்து உயர்த்தியிருக்காங்க செலக்டட் மாடலுக்கு. அதாவது இப்போ பேஸ் மாடல் அவங்க வந்து ப்ரைஸை உயர்த்தலை, அதனால் பேஸ் மாடல் இன்னும் சேம் ப்ரைஸில் பழைய ப்ரைஸில் தான் வந்து கிடைக்கும். இப்போ பேஸ் மாடலை தாண்டி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் XE பெட்ரோல் இருக்குது, XE ICNG வந்து இருக்குது. பெட்ரோலு CNG ரெண்டுலேயுமே வாங்கலாம். இந்த மாடலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா பெட்ரோல் வந்து 5 லட்சம் வரும், ICNG வந்து 6 லட்சம் வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இது வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கு அடுத்த வேரியண்ட் அப்படின்னு போகிறப்ப XM பெட்ரோல், XZ பெட்ரோல், XZ ப்ளஸ், XZA, அதேமாரி XMல ICNG, XZல ICNG, XZAல ICNG, இந்த வேரியண்ட்டுக்கு தான் அதிகமாக ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி XT பெட்ரோல், XTA பெட்ரோல், XTல ICNG, XTAல ICNG, இந்த வேரியண்ட்டுக்கு வந்து 5,000 ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ரிவைஸ் பண்ண பிறகு பார்த்தோன்னா 5 லட்சத்தில் ஆரம்பித்து 8.55 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் டியாகோ நமக்கு வந்து கிடைக்கும். டியாகோ பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாருதி கார்கள் வந்து வேணாம், இப்போ ஆல்டோ போகிறீங்க இல்லை ஷிஃப்ட் போகிறீங்க, அந்த மாதிரி கார்கள்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கணும், ஆனால் வேறு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக வந்து டாட்டா கார்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் வந்து டாட்டாவும் சரி, டாட்டா அப்போலேருந்தே 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. மாருதியும் வந்து இப்போ அவங்களுடைய கார்களுக்கு அந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து டியாகோ வந்து சின்ன காராக இருந்தாலுமே கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு. நன்றி.